ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆல் வாங்க ரைட் போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம பைக்கை வந்து ஒரு ட்ரக்கில் ஏற்றிட்டு இருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஒரு ட்ரக்கில் 2 ட்ரக்கு. அது என்னென்னு சில பேருக்கு புரியாமல் இருக்கும். அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா இந்த வீடியோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டு ட்ரக்கில் ஏற்றிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் என்னால் வீடியோ வந்து பேசக்கூட முடியல. என்ன அப்படின்னா நாம் வந்து லே போயாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 25 நாள் ரைடு பண்ணி டோட்டலாக தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி நம்ம பாண்டிச்சேரி இதெல்லாமே சுற்றிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நாம் வந்து இந்த இடத்துல வந்து ரீச் ஆயாச்சு. லே வந்தாச்சு. லே வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா லேலேருந்து பேங்காக்லுக்கு போயிட்டு திருப்பி அங்கே மணாலி போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். நல்லபடியாக வந்துட்டு இருந்தோம். நான் வண்டி பார்த்திங்கன்னா 2 சர்வீஸ் நம்ம பண்ணியிருந்தோம். மும்பையில் ஒரு சர்வீஸ் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒரு சர்வீஸ் பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் அமிர்தசரில் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போனோம். ஒரு 1000 கிலோமீட்டர் தானே அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி போயாச்சு. ஆனால் லே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி ஏற அந்தளவுக்கு ரொம்ப பிக்கப் இல்லை, ரொம்ப இல்லை. அப்படியே கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு செகண்ட் கியரில் தான் போயிட்டு இருந்தது. சடனாக லேக்கு அப்புறம் லேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம தொடர்ந்து என்ன ஆனோம், அங்கேருந்து நம்ம மணாலி போகலான்னு சொல்லிட்டு லே முடிச்ச இடத்துல கிளம்புனது. ஆனால் மணாலி போகிறதுக்கு லேலேருந்து வெறும் ஒரு 50 கிலோமீட்டர் ட்ராவல் கூட கிடையாது. நடுவில் வந்து வண்டி மாட்டிக்கிச்சு. ஃபுல் பிரேக் டவுன் ஆனோடனே என்ன ஆயிடுச்சு எதுவுமே புரியல கடைசியில். சரி என்ன தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அப்படி பண்ணி பார்த்தோம். ஏன்னா அங்கே நெட்வொர்க் கிடைக்கல, டவர் இல்லை. நான் லோக்கல் சிம்மு அங்கே காஷ்மீர் சிம்மு ஒன்று வாங்கியிருந்தேன். அப்படி இருந்தும் எனக்கு அந்த இடத்துல வந்து டவர் கிடைக்கல. வர வண்டி ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, நின்று பார்க்குறாங்க, அவங்களுக்கும் சரிப்படலை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு நிற்க ஆரம்பித்தோம். 11 மணி வரைக்கும் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தேன். சுற்றி ஒரு நிலைமை யோசித்து பார்த்தா எனக்கு இப்போவும் ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா சுற்றி ஒரு ஆள் கூட கிடையாது, யாருமே ஆள் இல்லை. ஆளே யாருமே இல்லாமல் கண்டினியூஸாக அப்படியே அதே இடத்துல இருந்துருந்தோம். வராங்க, இது பண்ணி போகிறாங்க, இதேமாரி போயிட்டே இருந்துச்சு. ஆனால் என்ன ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு பைக்கை ஏற்றிக்கிட்டு ஒரு ட்ரக் ஒன்று வந்துச்சு. அந்த ட்ரக்கு வரும்பொழுது அவங்க வந்து கை காமிச்சாங்க. ஏன்னா ஒரு வண்டி நிறுத்தி கேட்டுட்டு இருந்தேன் ஹெல்ப்பு. ஏன்னா அந்த திரும்ப வேறு யாரும் வரவங்களை தவிர வேறு யாருமே அந்த ஹெல்ப்புக்கு நமக்கு ஆள் கிடையாது. அந்த மாதிரி நிலைமை ஆகி போச்சு அந்த இடத்துல. எனக்கு இப்போ நினச்சாலே எனக்கு அது வேறு மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட அது ஒரு நாள் ஆனாலும் எனக்கு மைண்ட் ஒன்று போகலை. என்ன அது அதனால தான் உங்களுக்கு வந்து டிலே வந்த வீடியோ நான் இப்போ கூட பண்ணுறது. வந்து இறங்கி பார்த்துட்டு ஃபார்க்லக் பார்த்தாங்க. அப்புறம் ஆனால் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி போட்டு பார்த்தாங்க. இருந்தாலும் வண்டி எடுக்குது, பிக்கப்பே ஆகலை. வண்டி சுத்தமாக எடுக்கலை. அப்புறம் என்ன சொன்னார், இல்லை மெயின் ப்ராப்ளம் ஏதோ இருக்குது வண்டியில், என்ஜினில் ப்ராப்ளம் இருக்குது, இங்கேருந்து வண்டி எதுவும் கிடைக்காது, நீங்கள் நான் வேணால் இங்கேருந்து நான் ஒரு சர்ச்சுன்னு சொல்கிறேன், இங்கேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நான் அங்கே போய் வண்டியை உங்களுக்கு இறக்கி விடுறேன். அங்கேருந்து இங்கே எப்படியாவது நீங்கள் அங்கேருந்து மணாலி போயிடுங்க, ஏன்னா இங்கே வேறு எங்கேயும் ஆல்ரெடி கிடையாது அப்படின்னு. சரி பரவாயில்ல, ஒரு 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை வந்து அந்த ட்ரக்கில் ஏற்றி அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் இருக்கிற சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதிக்கு போனோம். அங்கேயும் அதே மாதிரி தான், டவர் எதுவுமே எடுக்கலை. அங்கே வந்து ஒரு 2 மணிக்கு போனோம் அந்த இடத்துக்கு. 2 மணிக்கு போனதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அவங்களோட வண்டியெல்லாம் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்க 2 நாள் ஆகும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த ராயல் என்ஃபீல்டு வண்டியெல்லாம் அங்கே இறக்கிட்டு திருப்பி அங்கேருந்து மணாலி போகிற 2 நாள் ஆகும் அப்படின்ட்டாங்க. நமக்கு என்ன ஆப்ஷனே இல்லாமல் இருந்தது. டவர் எடுக்கலை, ஹெல்ப்புக்கு ஹால் இல்லை, என்ன பண்ணுறதில்ல, செம்ம டென்ஷனில் இருந்தோம். வர வண்டி ஒரு வண்டியுமே கேட்டோம். அப்புறம் என்ன சொன்னாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு வண்டியில் வந்து வண்டி எடுத்து போட்டுட்டு நீங்கள் போய் மணாலி போய் இறங்கிடுங்க, ஏன்னா இந்த வண்டி வந்து ப்ராப்ளம் வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, என்ஜின் வந்து என்ஜின் சீஸாக வர போகிற கண்டிஷனில் இருக்குது, அதனால் நீங்கள் அப்படி பண்ணிவிடுங்க, அதான் உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னாங்க. நமக்கு பயம் வந்து போச்சு, சீஸ் ஆகி போச்சு என்ன பண்ணுறதுன்னு. அதனாலுமே அதாவது சீஸ் கண்டிஷனுக்கு ஜஸ்ட் ஒரு 5% தான் இருக்குது, மீது எல்லாமே சீஸ் அந்த மாதிரி நிலைமையில் தான் இருக்குது. வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை, ஒன்றுமே ஆகலை, அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகி போச்சு கடைசியில். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 மணிலேருந்து அதே ரோட்டில் ஒரு உண்டியாக கை காமிச்சு நின்று கேட்டோம். ஒரு சில வண்டிக்காரங்க என்ன சொன்னால் 10,000 ரூபா கேட்குறாங்க. வண்டியை இங்கேருந்து கொண்டு போய் மணாலியில் ஒரு 220 கிலோமீட்டர், நம்ம இருந்த சர்ச்சிலேருந்து 220 கிலோமீட்டர் அங்கே கொண்டு போய் ட்ராப் பண்ணுறதுக்கு 10,000 ரூபா வேணும் அப்படின்னாங்க. அதை கொடுக்கவும் தயார். வேறு என்ன பண்ணுறது நம்ம அந்த நிலைமைக்கு. நான் எப்போ சொன்னேன், நான் அட்வான்ஸ் இங்கே கொடுத்துட்றேன், நான் இறங்கி கீழே இறங்கினதுக்கப்புறம் டவர் கிடைக்கும் எனக்கு, அங்கேருந்து நான் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கூட எடுத்து நான் கொடுத்துட்றேன் நான் அப்படின்ட்டேன். அப்படியும் சில பேர் என்ன பண்ணாங்க, வண்டியை பார்த்தோன்னே லக்கேஜ் வண்டி இருக்குது, இந்த வண்டி எங்களால் ஏற்ற முடியாது, ஆள் இல்லை அப்படின்ட்டு போயிட்டாங்க. 3 மணிலேருந்து அன்றைக்கி 7 மணி வரைக்கும் போராடி பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒருத்தர் வந்தார், ஒரு வண்டி நின்னார். அவர்கிட்ட ஃபைனலாக 9,000 ரூபா பேசணும். அதான் 10,000 தான் எல்லாமே கேட்டிருந்தது. இப்போ பேசிக்கணும் ஒரு 9,000 ரூபா ஓகே அப்படின்னாரு. கையில் ஒரு 2,000 அந்த முதல்ல அட்வான்ஸை கொடுத்து அதுக்கப்புறம் வண்டியை வந்து ஏற்றணும் மேலே. நீங்கள் 2வது வீடியோ பார்த்தா அதில் தெரியும் உங்களுக்கு, காமிக்கிறேன் பாருங்கள், இங்கே தெரியும். என்ன ஆகிடுச்சு, அந்த வண்டியை அங்கேருந்து ஏற்றி அவர் அங்கேருந்து மணாலி கொண்டு வந்து இறக்கி விட்டார். மணாலிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு வந்தார். அது வரைக்கும் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, இந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்து விட்டது. மணாலி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம டவருக்கே, நம்ம மொபைலே டவர் கிடச்சிது. கான்டாக்ட் இல்லாமல் ஒரு 2 நாள் எதுவுமே இல்லாமல், இன்னும் உண்மையை சொல்லப்போனால் 2 நாள் டீ தண்ணி கூட இல்லாமல் இருந்து, நம்ம கையில் பக்கெட்டில் தண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த வண்டியில்,
அது மட்டும்தான் நம்ம மைண்டில் வந்து சாப்பிட்றோம், டீ சாப்பிடணும், அந்த சர்ச் பண்ணோடனே டீ கடைலாம் இருந்தது. ஆனால் அது கூட நம்மளால் யோசிக்க முடியலன்னா வண்டி எதுவுமே இல்லை, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி இறங்க போகிறோம், எப்படி என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ஃபுல்லாக மைண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்டு ஜீரோ மாதிரி அப்படி நிற்கிறோம் அந்த இடத்துல நம்ம. அதுக்கப்புறம் அங்கேருந்து மணாலி கொண்டு வந்து அவர் இறக்கி விட்டார். இதுக்கப்புறம் இங்கே நிறையா கடைங்க இருக்குப்பா, இங்கே சர்வீஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தான் கொண்டு வந்து வச்சு வண்டியை சர்வீஸ் பண்ணுறத கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்கோம். ஏன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக மேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணேன். சப்போஸ் நமக்கு யாராவது சப்போர்ட் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பாருங்கள். உங்களால் முடிஞ்சதுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னோடய கூகுள் பே நம்பரும் அக்கௌண்ட் நம்பரும் அனுப்புகிறேன். சப்போஸ் முடிஞ்சு யாராவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சதுன்னா யாராவது பண்ணுங்கள், அப்படி இல்லைனா இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? தேங்க்யூ. ஏன்னா உங்கள் சப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.